2015 to 2020 வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம எஃபெக்டிவாக அந்த தடவை ஹேண்டில் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறீங்களா? மறுபடியும் ஒரு பெரிய மழை வந்து ஒரு 300 மில்லிமீட்டர் 350 மில்லிமீட்டர் ஒரே நாளில் 2 நாளில் மழை பெஞ்சதுன்னா அப்போ தான் தெரியும் நம்ம தப்பிச்சிட்டோமா இல்லையா அப்படின்னுட்டு. எக்ஸாக்டாக எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லணும்னா நம்ம பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸ் வந்து சரியாக எஃபெக்டிவாக இல்லை நான் புரிஞ்சுக்கலாமா? அதை இந்திரா நகரோ அடையாரோ இல்லை வேறு பெசன் நகரோ அங்கெல்லாம் போயிட்டு தண்ணி உடனே அட்டன் பண்ணுறோம். ஸ்லம்மில் தண்ணினா நம்ம பார்க்குறதே இல்லை. 3 மில்லியன் பீப்புள் லிவ் இன் ஸ்லம்ஸ் இன் சென்னை சிட்டி. இப்போ நம்ம இங்கேருந்து இதுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு கண்ணகி நகரில் செம்மஞ்சேரிலையும் வச்சோம். அங்கே என்ன பண்ணீங்க, ஏரி உள்ள ஒரு அதெல்லாம் செம்மஞ்சேரி, அது ஏரி. அங்கே போயிட்டு அவங்கள வந்து உட்கார வச்சுட்டு வீடு கட்டி கொடுத்துட்டு எவ்வளோ ஒரு 4 அடி 5 அடி தண்ணி நிற்குது. வாட் வில் தே டூ? தண்ணி வந்து ஒரு கமாடிட்டியாக மாற்றும் போது அதுக்கு வந்து நல்ல மார்க்கெட் வேல்யூ இருக்கும். ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் அட்ரஸ் பண்ணால் தண்ணியை வந்து விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். அதனால ஸோ இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் மேன்மேடு டிமாண்டு. ஒரு 10,000-15,000 டேங்கர் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க தண்ணி கொண்டு வந்து விற்கிறது அவங்களோட தொழில். நிறைய பேர் இதை நம்பி இருக்கிறாங்க. வள்ளூர் கோட்டம் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் தி ஏரி. அங்கேருந்து லயலா காலேஜ் வரைக்கும் அது ஏரி. இட்ஸ் கால்ட் லாங் லேக். வடபழனியில் ஏன் தண்ணி நிற்குது? அங்கே வடபழனி விருகம்பாக்கம் கெனால், வடபழனியில் தண்ணியாக நிற்குது. வடபழனி கெனால் என்னாச்சு? மாம்பழத்தில் தண்ணி நிற்குது. மாம்பழம் கெனால் என்னாச்சு? வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பேராசிரியர் ஜனகராஜன் அவர்கள் இருக்காங்க. முக்கியமாக நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட் குறித்து நிறைய விஷயங்கள் அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ 2015 ஃப்ளட்ஸாக இருக்கலாம், இப்போ வந்து ரீசன்ட் ஃப்ளட்ஸாக இருக்கலாம். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? மேன்மேட் ஃப்ளட்ஸ்ன்னு பார்க்குறீங்களா இல்லாட்டி இயற்கையான ஒரு விஷயமா பார்க்குறீங்களா? அது நீங்கள் இந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு பிரிங் டு யுவர் அட்டென்ஷன், ஃப்ளட்டுன்னா என்ன? நம்ம ஃப்ளட்டுன்றது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முடிச்சூரில் தண்ணி நிற்குது, ரோடில் தண்ணி நிற்குது, அதெல்லாமே ஃப்ளட்டுன்னு. ஃப்ளட் இஸ் அ ஹைட்ரலாஜிக்கல் கான்செப்ட், ஃப்ளோ கான்செப்ட். இட்ஸ் நாட் அ ஸ்டாட்டிக் கான்செப்ட். வெள்ளம் அப்படிங்கிறது ஓடுற தண்ணி தான் வெள்ளம்னு சொல்லுவோம். நின்றுட்டு இருக்கிறது வெள்ளம் இல்லை. ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம ஒரு லே அவுட் போட்டு அங்கே தண்ணி நிற்கும். ஏரி உள்ள தண்ணி வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க, அங்கே தண்ணி நிற்கும். அப்புறம் வந்து லோ லேயிங் ஏரியாவில் வீடு கட்டுவாங்க, அங்கே தண்ணி நிற்கும். முடிச்சூர் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ வரதராஜபுரம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அங்கெல்லாம் தண்ணி நிற்குது, அதுவும் வெள்ளம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறத விட அந்த ஹைட்ரலாஜிக்கலி டெஃபினிஷன் பார்த்திங்கன்னா, வெள்ளத்துக்கு ஒரு ஆற்றில் வெள்ளம் 2 பக்கமும் கரை 2 பக்கம் டச் பண்ணிவிட்டு கரையை ஓடுறது கூட நம்ம வெள்ளம்னு சொல்ல மாட்டோம். அந்த ஆற்றுக்கு 2 பக்கமும் வந்து ஃப்ளட் பிளைன் அப்படின்னு இருக்குது. அது ஃப்ளட் பிளைன் அப்படிங்கிறது அந்த ஆற்றினுடைய தண்ணீர் அங்கே போய் நின்று போகும். அதுவும் ஆற்றை சேர்ந்த இடம் தான். ஸோ அந்த 2 பக்கத்துலேயும் ஃப்ளட் பிளைனையும் கடந்து தண்ணி வெளியில் போகும்போது தான் வெள்ளம் வந்து விட்டதுன்னு சொல்லுவோம். அது வரைக்கும் வெள்ளம் இல்லை, அது ஆற்று நீர் கரை புரண்டு ஓடுகிறதுன்னு தான் சொல்லணும். அது பேர் வெள்ளம் இல்லை. ஆனால் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக எல்லாமே வெள்ளம். ரோடு மேலே போட்டுட்ருப்பாங்க, எங்கள் வீடு கீழே போயிட்டுருக்கோம், எங்கள் வீட்டில் தண்ணி நிற்கும், அது வெள்ளம் வந்து விட்டது. ரோடு வந்து ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்கும், அது வெள்ளம். ஏரிக்குள்ளே வீடு கட்டிட்டு அது வெள்ளம் இல்லை. ஒரு லோ லையிங் ஏரியா, அதுவும் வெள்ளம். ஸோ நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், வெள்ளம்ங்கிறது அப்படிங்கன்னா வெள்ளம் இஸ் அ ஃப்ளோ கான்செப்ட், இட் இஸ் நாட் அ ஸ்டாட்டிக் கான்செப்ட். அப்போ அதெல்லாம் என்ன நீங்கள் சொல்கிறது? அதுக்கெல்லாம் பேர் என்ன? தண்ணி நிற்குதுன்னா எஸ் தண்ணி நிற்குது. தட் இஸ் கால்ட் வாட்டர் இனண்டேஷன், வாட்டர் லாகிங் ஏரியா, வாட்டர் இனண்டேஷன், தண்ணி தேங்குகின்ற இடம். ஸோ அது வெள்ளம் இல்லை. அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 2015 பற்றி கேட்டிங்க. 2015 வெள்ளம் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்னேன். 2015 சொன்னேன். 15 இது மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அது ஏன் நான் மேன்மேட் டிசாஸ்டர்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளத்தை நம்மளால் தடுத்திருக்க முடியாதா? இந்த மாதிரி ஒரு பெரிய மழை பெய்யுது, அந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்து இருக்க முடியாதா? இந்த வெள்ளத்தின் பாதிப்பை நம்மளால் தடுத்திருக்க முடியாதுன்னா தடுத்திருக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய மழை பெஞ்சோம், அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நம்ம செஞ்சுட்டு அதற்கும் மீறி பிரச்சனை வந்ததுன்னா அது வந்து டிசாஸ்டர். ஆனால் அந்த மாதிரி இல்லை, நம்ம ஒன்றும் முன்னேற்பாடுமே பண்ணலை. அது பாட்டுக்கு வந்து செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டுட்டாங்க. அதுக்கு மேலே ஒரு 40-50 ஏரி உடஞ்சிடுச்சு. திடீர்னு தண்ணி எக்கச்சக்கமாக வருது. வேறு வழியில் திறந்து விடுறாங்க, வேறு வழியில் தண்ணி எங்கே பார்த்தாலும் போய் நின்றுடுச்சு. மக்கள் 550 பேர் இறந்துட்டாங்க, 20,000 கோடி நஷ்டம். அது வெள்ளம் தான், வெள்ளம் பாதிப்பு. பட் அது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடாது, அது மேன்மேட் டிசாஸ்டர். மேன்மேட் டிசாஸ்டர்னு ஏன் சொல்ல வரேன்னா, மனித பிழையால் ஏற்பட்ட ஒரு வெள்ளம். அது 2015.
இப்போ 2020 என்ன சொல்கிறாங்கன்னா 2015 வந்து அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தது, அது பெரிய டிசாஸ்டர் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு 2020 நம்ம தப்பி விட்டோம், அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தப்பிச்சிட்டிங்க நீங்கள்? 2015 பெய்த மழை அளவு 500-600 மில்லிமீட்டர், எக்கச்சக்கமான மழை. 2 ஸ்பெல்லு, நவம்பர் 16-17 ஒரு ஸ்பெல்லு, ஹெவி ஸ்பெல், அதுலேயே நிறைஞ்சிடுச்சு எல்லாமே. அப்புறம் டிசம்பர் 1-2 அதை விட பெரிய ஸ்பெல்லு. அப்புறம் அடிச்சுட்டு வரதான் செய்யும், ஏரிகள் உடைந்தது, தண்ணி வந்தது, பெரிய இழப்பு ஏற்பட்டது. அதுதான் அதில் தப்பிக்கும். அது இப்போ வந்து ஒரு ஸ்பெல்லு தான், அதுவும் 250 மில்லிமீட்டர் மழை தான், 25 சென்டிமீட்டர் மழை தான். மேலே இருக்கிற ஏரிகள்லாம் வந்து இது உடைப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி தண்ணி வந்து வழிஞ்சு ஓடிட்டுருக்கு, கொஞ்சமாக தான், அது பெரிய இது இல்லை. ஸோ இந்த 2020 வந்து நம்ம வந்து தப்பிச்சிட்டோம், நாங்கள் வந்து கரெக்டாக 22 அடி வச்சுட்டு இருந்துட்டு நாங்கள் திறந்து விட்டுட்டோம், பிரச்சனை இல்லை, எல்லாம் போயிடுச்சுன்னு. ஸோ இது இல்லை. இனி ஒரு பெரிய மழை வந்தால், மறுபடியும் ஒரு பெரிய மழை வந்து ஒரு 300 மில்லிமீட்டர் 350 மில்லிமீட்டர் ஒரே நாளில் 2 நாளில் மழை பெஞ்சதுன்னா அப்போ தான் தெரியும் நம்ம தப்பிச்சிட்டோமா இல்லையா அப்படின்னுட்டு. ஸோ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், 2015 வந்து டோட்டல் மழை அளவு வந்து 750 மில்லிமீட்டர், 750-800 மில்லிமீட்டர், நல்ல சரியான மழை 2 ஸ்பெல்லில். அது நம்மளால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இப்போ ஒன்றும் பண்ண முடியலை. ஏரிகள் எல்லாமே தூர்ந்து கிடந்தது, பல ஏரிகள் உடைப்பு ஏற்பட்டது. இப்போ நிலைமை வேறு, இப்போ நிலைமை மழை அளவு கம்மி, இன்னொரு பெரிய ஸ்பெல்லில் மிகப்பெரிய மழை வந்தால் என்ன செய்வோங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ. ஸோ இப்போ 2015 பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு ஹெவி ரெயின்ஃபால் இருந்தது. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம எந்த வகையிலையும் ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த வெள்ளத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா டிவியில் அப்புறம் பயங்கரமான டிஸ்கஷன்ஸ் இருந்தது, இது நம்ம எதனால வந்தது, இதை எப்படி சரியாக்கலாம், இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் எதிர்பார்த்ததும் என்னன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்போ திருப்பி ஒரு ஹெவி ரெயின்ஃபால் இருக்குது, இப்போ திருப்பி அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது 2015 to 2020 வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம எஃபெக்டிவாக அந்த தடவை ஹேண்டில் பண்ணியிருக்கோம் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு சயின்டிஃபிக்காக அப்ரோச் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா வந்து நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஏரியாவோட ஹைட்ராலஜி முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தி பேசிக் ஹைட்ராலஜி ஆஃப் தி ரீஜியன் யூ கான்ட் ரியலி என்டர் இன் டு இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு வாட்டர் மேனேஜ்மெண்ட். உதாரணம் சொல்கிறேன், சென்னை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சென்னைக்கு வந்து நீங்கள் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணணுன்னா அந்த சென்னை ரீஜனை நீங்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சென்னை வந்து ஒரு மிகப்பெரிய வாட்டர் ஷெட். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு, ஃப்ரம் வாலாஜாபேட்டிலேருந்து அந்த ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக பெய்கிற மழை தண்ணி கடலுக்கு நோட்டிக்கு இப்படி தான் வரணும். அது ஒரு பெரிய வாட்டர் ஷெட். என்னை பொறுத்தவரை அது பெரிய வாட்டர் ஷெட், மெகா வாட்டர் ஷெட். அந்த மெகா வாட்டர் ஷோட கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்கள் புரிஞ்சிக்காமல் நீங்கள் என்ன வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறீங்க? இங்கே மட்டும் செம்பரம்பாக்கம் ஏரியா மட்டும் பார்த்துட்டு மைக்ரோஸ்கோப்பில் அந்த ஏரியா அந்த ஏரியா மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இந்த செம்பரம்பாக்கம் ஏரி இஸ் இன்டகிரேட்டட் வித் 200 அதர் டேங்க்ஸ் இன் தி அப்ஸ்ட்ரீம். அந்த 200 டேங்க் 250 டேங்க்கில் நடக்கிற விஷயம் இதை பாதிக்கும், பிகாஸ் ஹைட்ரோலாஜிக்கலி இன்டகிரேட்டட். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். இந்த சென்னை வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஆறு போயிட்டுருக்கு, அதுதான் பார்டர்னு நான் சொல்லுவேன். அந்த பேசின், சென்னை பேசினோட பார்டர். ஒரு பக்கம் வந்து பாலார் ஆன் தி சவுத்து, எங்கே ஜாவதி ஹில்ஸில் எங்கேயோ ஆரம்பித்து கர்நாடகா வழியாக வந்து ஒரு பக்கம் ஆந்திராலையும் கொஞ்சம் ஆரம்பித்து வந்து கல்பாக்கத்துக்கு கீழே வந்து நம்ம முடியுது. அது சென்னைக்கு பார்டர். பாலார் எங்கேயோ உற்பத்தி ஆகி சென்னைக்கு பக்கத்தில் போய் முடியுது. அது ஒரு ட்ரைனேஜ் பேசின், அது ஒரு பக்கம். நார்த்தன் சைடு பார்த்திங்கன்னா ஆரணியாறு, அதுவும் எங்கேயோ ஆந்திராவில் அந்த பக்கம் எங்கேயோ ஆரம்பித்து நம்ம பழவேற்காடுன்னு ஒன்று இருக்குது, அது சென்னைக்கு பார்டர், சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கே பார்டர், அந்த இடத்துல வந்து முடியுது. ஸோ இந்த 2 பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரோலாஜிக்கல் பார்டர்ஸ், இது 2 தான் ஹைட்ரோலாஜிக்கல் பார்டர்ஸ் ஆஃப் தி சென்னை சிட்டி. நீர் வழி தடங்களின் 2 பக்கம் 2 தடங்கள் நமக்கு இருக்குது, மிகப்பெரிய தடங்கள். அதுக்கு இடையில் பாருங்கள், கொஞ்சம் தூரம் அந்த வந்துட்டிங்கன்னா ஆரணி ஆறுன்னு ஒன்று இருக்குது. ஆரணி இல்லை, கொசஸ்தில் ஆறுன்னு ஒன்று இருக்குது, அதுவும் ஆந்திராவில் தான் ஆரம்பிக்குது. அதுவும் ஆந்திராவில் ஆரம்பித்து வந்து இங்கே 800 கிரீக்கில் வந்து முடியுது. இது ஆறு, நான் சொல்கிறதெல்லாம் ஆறு. ஒன்று ஆரணி ஆறு, அப்புறம் கொசஸ்தலி ஆறு, இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா கூவமாறு. கூவமாறு சென்னைக்கு பக்கத்தில் எங்கேயோ வந்து கேசவரம் அணைக்கட்டுன்னு ஒன்று இருக்குது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில், அங்கே ஆரம்பித்து இங்கே வந்து நம்ம யூனிவர்சிட்டி கிட்ட வந்து முடியுது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கிட்ட. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அடையார் ஆறு, அது வந்து பார்த்திங்கன்னா ஆதனூர் ஏரி, அதுக்கப்புறம் வந்து மணிமங்கலம் வந்து, அப்புறம் வந்து நம்ம செம்பரம்பாக்கம் வந்து
இங்கே வந்து நமக்கு ஃபோர் ஷோர் எஸ்டேட் வந்து இன்றைக்கி ஜாயின் ஆகுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அப்போ நான் சொன்ன பாலாறு. ஸோ இவ்வளோ பெரிய ஆறுகளும் இவ்வளோ பெரிய சிறு ஆறுகளும் நமக்கு வந்து சென்னை சிட்டிக்கு வந்துட்டுருக்கு. ஸோ நான் சொன்ன இந்த மிகப்பெரிய வாட்டர் ஷெட், நான் சொன்னேன் எவ்வளோ பெரிய இடம்ங்கிறது, அவ்வளோ தண்ணியை கேரி, தீஸ் ஆர் ஆல் தி வாட்டர் கேரியர்ஸ், ஃப்ளட் கேரியர்ஸ். மேலே மிகப்பெரிய வாட்டர் ஷெட்னு சொன்னேனே, அங்கே பெய்கிற மழை அளவை தண்ணீரை இந்த ஆறுகள் தான் தே ஆர் தி ஃப்ளட் கேரியர். தண்ணீரை கொண்டு கடலில் சேர்க்குற இந்த ஆறுகள் இத்தனை இருக்குது. இது ஒரு பக்கம். அப்புறம் வருஷத்துக்கு வருஷம் இவ்வளோ மழை பெய்தால் தண்ணி போயிட்டே இருக்குன்னா நம்ம போயிட்டே தான் இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ரெயின்ஃபால் வைஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த மெகா வாட்டர் ஷெட் வந்து ரெயின் டெஃபிசிட், ரெயின் சர்ப்ளஸ் ரீஜன் 1350 மில்லிமீட்டர் சராசரி. நல்ல மழை பெய்கிற காலத்தில் வந்து 5 வருஷத்துக்கு ஒருத்தர் வெள்ளம் வரும்போது 2000 மில்லிமீட்டர் 2200 மில்லிமீட்டர்லாம் தாண்டிடுது நல்ல மழை பெய்கிற காலத்தில். ஓகே, கடந்த ஒரு 50 வருஷம் ரெயின்ஃபாலை நான் வந்து கிராஃப் பண்ணி பார்க்கும்போது என்னால் ஈஸியாக சொல்ல முடியும், 30 வருடங்கள் வந்து சராசரிக்கு மேலே தான் மழை பெஞ்சிருக்கு சென்னை ரீஜனில். 30 வருடங்களில், கடந்த 50 வருடங்களில் 30 வருடங்களில் சராசரிக்கு அதிகமாக தான் மழை பெஞ்சிருக்கு. அப்படின்னா இங்கே நல்ல மழை பெய்கின்ற பகுதி. இதில் நீத்தி ஆயோக் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த ஒரு 20 வருடங்களில் சென்னை சிட்டி ட்ரை ஆகிடும். இட்ஸ் த தர்ஸ்டியஸ்ட் சிட்டி இன் த கண்ட்ரி. வி காட் தட் கைண்ட் ஆஃப் அ நோட்டோரியஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க நீத்தி ஆயோக். அவர் 5-6 சிட்டி சொல்கிறாங்க, அதில் சென்னை வில் பிகம் ஆல்சோ தர்ஸ்டி, இட் வில் பிகம் ட்ரை அப்படிங்கிறாங்க. சரி, இவ்வளோ மழை பெய்யுது, அப்புறம் எப்படி ட்ரை ஆகும்? என்ன ப்ராப்ளம் இங்கே? விச் மீன்ஸ் யூ ஆர் நாட் என்டரிங் இன்டு ப்ராப்பர் சயின்டிஃபிக் வாட்டர் மேனேஜ்மெண்ட். அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இல்லை. ஏன் ஸ்ட்ராட்டஜி இல்லை? இந்த ஹைட்ராலஜி நீங்கள் புரிஞ்சுக்கல. மழை பெய்யுது, மழை தண்ணி எங்கே போகுது? சேர்க்கறது இல்லை. சென்னை சிட்டிக்குள்ளே இவ்வளோ மழை பெய்யுது, சென்னையை ஒட்டி இருக்கிற பகுதியில் மழை பெய்யுது, அதுக்கு மேலேயே மழை பெய்யுது. அத்தனை மழையும் இட் ஹேஸ் டு ஃப்ளோ த்ரூ தி ஈஸ்ட், கிழக்கு நோக்கி வரணும், கடலை நோக்கி தான் வரணும். அந்த தண்ணியெல்லாம் எங்கே போகுது? ஒரு சைடில் வந்து ஹெவி ரெயின்ஃபால் இருக்குது, இன்னொரு சைடில் வந்து வறட்சி, தண்ணி குடிக்கிறது கூட தண்ணி இல்லைன்ற மாதிரி பிரச்சனை இருக்குது. ஃபியூச்சரில் இன்னும் ரொம்ப சிச்சுவேஷன் மோசமாகுன்றாங்க சென்னைக்கு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து தண்ணி வந்து ஒரு கமாடிட்டியாக மாற்றும் போது அதுக்கு வந்து நல்ல மார்க்கெட் வேல்யூ இருக்கும். ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் அட்ரஸ் பண்ணால் தண்ணியை வந்து விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். அதனால ஸோ இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் மேன்மேடு டிமாண்ட் வாட்டருக்கு அப்படின்றாங்க. விருப்பம் தான் பதில் சொல்லலாம். எப்படி பார்க்குறீங்க? ஐ டோன்ட் நோ. ஐ மீன் இன்ஃபேக்ட் நான் கூட கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி டேங்கர் ஆப்ரேட்டர்ஸ்லாம் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. டேங்கர் ஆப்ரேட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 டேங்கர் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க தண்ணி கொண்டு வந்து விற்கிறது அவங்கள தொழில். நிறைய பேர் இதை நம்பி இருக்கிறாங்க, லைவ்லிஹுட் இருக்குது. அவங்க இது எந்த அளவுக்கு உண்மை, அது நம்ம எப்படி என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது, என்னால் டிஸ்ப்ரூவ் பண்ணவும் முடியாது. ஏன்னா 2015 வந்து அந்த வெள்ளம் வரும்போது அந்த தண்ணியை பார்த்துட்டு இன்னும் 5 வருஷத்து தண்ணிக்கு நம்ம கஷ்டமே வராது நம்ம நினச்சோம். ஆனால் 2016 இட் வாஸ் டிக்ளேர்டு ட்ரவுட் ஆஃப் தி செஞ்சுரி. ஸோ டேங்கர்ஸ் மறுபடியும் வர ஆரம்பிச்சிடுச்சு சிட்டிக்குள்ளே. இன்றைக்கி அது வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ கொஞ்ச நாளில் மறுபடியும் வர ஆரம்பிக்கும். இந்த மழை நின்ன உடனே அடுத்த ஒரு பிப்ரவரி மார்ச்சில் டேங்கர்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிடும். மழை பெய்யும் போது டேங்கர்ஸ் போயிட்டு இருக்கிறத பார்க்க, மழை பெய்யும் போதே வேறு வருதுன்னு சொல்கிறீங்க. ஸோ தட்ஸ் வெரி ஃபனி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால் வந்து அது இருக்குமா, அதனால் அந்த டேங்கர் மாஃபியா தான் அதை பண்ணுறாங்களா, இல்லை இவங்க லெத்தார்ஜிக்காக இவங்க விட்டுறாங்களா அப்படிங்கிறது ஐ கேனாட் சே. ஐ டோன்ட் ஹேவ் தி டேட்டா. இதில் தான் ஒரு சின்ன ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து தூர்வாரணும் அதோட கெப்பாசிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்கிறீங்களே. இதை நீங்கள் நிறைய இன்டர்வியூ சொல்லிட்டீங்க. இது ஒரு சாதாரண கான்செப்ட், கவர்மெண்ட்டுக்கும் இது தெரியும். அந்த வேலையை செய்கிறதுல என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன்? ஃபண்ட்ஸ் இல்லையா, என்ன ப்ராப்ளம்? இல்லை, அதில் சிக்கல் என்னென்னா கேட்டிங்கன்னா வந்து சயின்டிஃபிக்காக பண்ணுறதில்ல. சயின்டிஃபிக் பண்ணல, அட்ஹாக் பண்ணுற மட்டும் ரொம்ப ரேண்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சில்ட் நீங்கள் பண்ணணுன்னா, ஒரு டீசில்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் டு கண்டக்ட் தி சில்ட் சர்வே. அந்த சில்ட் சர்வே பண்ணால் தான் நீங்கள் வந்து சில்ட் சர்வேன்னு என்ன அர்த்தம், எந்த இடத்துல எவ்வளோ சில்ட் இருக்குது, எத்தனை அடிக்கு இருக்குது, எத்தனை மீட்டருக்கு இருக்குது, குவாலிட்டி ஆஃப் சில்ட் என்ன, அது முதல்ல நீங்கள் அசர்டைன் பண்ணிக்கணும். அது எப்படி அசர்டைன் பண்ணுவீங்க? யூ ஹேவ் டு டூ எ ரேண்டம் சாம்பிள். எப்படி ரேண்டம் சாம்பிள் பண்ணுவீங்க? ஃபார் எவ்ரி 100 ஸ்கொயர் மீட்டர்ஸ் யூ ஹேவ் டு பிக் அப் தி சாம்பிள். ஒவ்வொரு 100 சதுர மீட்டருக்கும் போயிட்டு சில்ட் எடுத்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அது நீங்கள் ஒரு கணக்கு கிடைக்கும். அப்புறம் அந்த சில்ட்டு குவாலிட்டி நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்ன மாதிரி சில்ட்டு? இட்ஸ் ஜஸ்ட் அ மென்யூரை யூஸ் பண்ண முடியுமா, இல்லை அதில் வந்து சாண்ட் இருக்கா விச் கேன் யூஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், மணல் இருக்கா, அப்புறம் கிளேவா, அது செங்கல் பண்ணுறது உபயோகப்படுமா, இல்லை வேறு ஏதாவது டைப் ஆஃப் மண் இருக்கா, அதெல்லாம் பார்த்து நம்ம குவாலிட்டியை பார்த்து அதுக்கு மார்க்கெட் இருக்குது. அதை நீங்கள் விற்றாலே சிஸ்டமேட்டிக்காக அந்த பணத்தை வச்சுட்டு நீங்கள்
ஏரியை நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம், சுத்தமாக வச்சுக்கலாம். நீங்கள் புதுசாக நீங்கள் வேர்ல்டு பேங்க்லேருந்து கடன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது எதுக்காக நான் கேட்குறேன்னா, இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ஆர்டிகிள் பார்த்தேன். இப்போ சென்னை ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ்லாம் நிறையா கட்டியிருக்கோம், நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது 2012 நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணி அதில் தேங்கி இருக்குது, அது கொஞ்சம் கூட எஃபெக்டிவாக இல்லை. அது காரணம் என்னென்னா, ஹோலிஸ்டிக்காக அதை நம்ம அப்ரோச் பண்ணல. எல்லாம் சின்ன சின்ன யூனிட்ஸாக அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. பட் அது வந்து மொத்தமாக வரும்போது ஆப்ரேட் ஆக மாட்டேங்குது, ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்றாங்க. ஸோ கவர்மெண்ட் பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஆனால் வேலையை செய்யலை இல்லையா? அது அதாவது ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னை சிட்டிக்குள்ளே thousands ஆஃப் கிலோமீட்டர்ஸ் கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் வெப்சைட்டில் போய் கார்ப்பரேஷன் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை கிலோமீட்டர் நிலம், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நிலத்துக்கு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கட்டியிருக்காங்கன்னு பேர். அது பேர் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின். பை டெஃபினிஷன் தி ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஷுட் கேரி ஒன்லி ஸ்டாம் வாட்டர். ப்ளீஸ் கோ அண்ட் செக் அதில் ஸ்டாம் வாட்டர் தான் போகுதா இல்லை சீவேஜ் போகுதா அப்படின்ட்டு பாருங்க. நிறைய இடத்துல பிளாக் வாட்டரும் போகுது, டாய்லெட் வாட்டரும் போகுது, குப்பை குளங்கள்லாம் போகும். அது வந்து அங்கேயே நான் என்ன சொல்லுவேன்னா வந்து நீங்கள் கட்டுறது இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஆனால் அதை சயின்டிஃபிக்காக கட்டுறீங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது அந்த தெருவோட நீளம், தெருவினுடைய அகலம். ஒரு 1/2 கிலோமீட்டர் நீளத்துக்கு தெரு இருக்குது, 30-40 அடிக்கு அகலம் இருக்குது. அதில் என்ன செய்யணும்னா 2.5 சென்டிமீட்டர் மழை 1 மணி நேரத்தில் பெய்தால், அதான் கணக்கு. 2.5 சென்டிமீட்டர் மழை 1 மணி நேரத்தில் பெய்தால் அது கேரி பண்ணுமா? அப்படின்னா 25 மில்லிமீட்டர் மழை, 25 மில்லிமீட்டர் மழை 1 மணி நேரத்தில் பெஞ்சால் அந்த கேரியிங் கெப்பாசிட்டி இருக்கணும். அதுதான் கணக்கு. அந்த மாதிரி பண்ணுறாங்களா? எத்தனை இடத்துல கணக்கு பண்ணி இந்த மாதிரி கட்டுறாங்க. அப்புறம் அது ஒன்று. 2வது பாயிண்ட் வந்து கிராவிட்டி பார்க்கணும். எங்கே மேடு, எங்கே பள்ளம், எங்கே ரேப்பிடாக போக, எங்கே ரேப்பிடாக போகாது, எங்கே நிற்கும், எங்கே நிற்காது. யூ ஹேவ் டு கண்டக்ட் தட் சர்வே. அதுக்கு தகுந்த மாதிரி யூ ஹேவ் டு ரியலி பிளான் இட் அண்ட் யூ ஹேவ் டு கன்ஸ்ட்ரக்ட் இட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒவ்வொரு ஜங்ஷனும் யூ ஹேவ் டு சி. அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் போய் நிற்கும், ஒரு இடத்துல ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷனில் வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அந்த ஜங்ஷனை சும்மா விட்டுறக்கூடாது. அந்த ஜங்ஷனுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குது. அங்கே எவ்வளோ வந்து சேரும், இந்த பக்கம் எவ்வளோ வரும், லெஃப்ட்டில் எவ்வளோ வரும், ரைட்டில் எவ்வளோ வரும், ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ வரும், அங்கே மொத்தம் எவ்வளோ சேரும், எவ்வளோ மழை பெஞ்சால் அங்கே கேரி பண்ண முடியுமா? அந்த ஜங்ஷன் அதை கேரி பண்ணுமா? அதுக்கப்புறம் ஃப்ளோ எங்கே போகும், கடைசியில் எங்கே போய் சேருது, அந்த இடத்துல கேரிங் கெப்பாசிட்டி இருக்கா? சார் இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் அது பற்றி தான் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின். நாட் ஓன்லி தேட், யூ கான்ட் ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அண்ட் ஃபர்கெட் இட். நம்ம அதான் பண்ணுறோம், கட்டிட்டு மறந்துடுவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை நார்த் ஈஸ்ட் மான்சூன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி சென்னையில் வருவாங்க 2 பேர், குப்பையை அள்ளி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் மெயின்டெனன்ஸ். அது மெயின்டெனன்ஸ் இல்லை. யூ ஹேவ் டு மெயின்டைன் இட் பிகாஸ் யூ ஆர் கிரியேட்டிங் அன் அசெட். ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் இஸ் எ கிரியேஷன் ஆஃப் அசெட் வித் தி காஸ்ட் ஆஃப் thousands ஆஃப் crores. கடன் வாங்கி தான் நம்ம கட்டுறோம். கார்ப்பரேஷன் இவ்வளோ கடன் வாங்கி கட்டிட்டு அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ஃபர்கெட் அப்படிங்கிற பிரின்சிபிளை கன்ஸ்ட்ரக்ட், மெயின்டைன் அண்ட் சஸ்டைன் அப்படிங்கிறது பிரின்சிபிளாக இருக்கணும். வி டோன்ட் கன்ஸ்ட்ரக்ட் and we don't maintain and so we don't sustain it. அது என்னத்துக்கு ஆகும் அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்? அதனால தான் அது உருப்படியாக இல்லாமல் இருக்குது. ஒரு சின்ன மழையானாலும் அப்படியே கொப்பளிச்சுட்டு வெளியில் வரும், சீவேஜும் தண்ணியை கலந்து வரும். உடனே ஜனங்களாம் சொல்லுவாங்க சீவேஜ் கலந்து என் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சும்பாங்க. இது ரெகுலர் கம்ப்ளைண்ட் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? ஸோ இதுதான் இதை வந்து நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஆல்சோ இந்த ஸ்டாம் வாட்டரை வந்து நம்ம ஏன் ஸ்டாம் வாட்டர் மட்டும் அதில் போக மாட்டேங்குது நம்ம செக் பண்ணணும். நீங்கள் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கட்டும்போது அதில் ஏன் ஸ்டாம் வாட்டர் மட்டும் க்ளீன் வாட்டர், மழை தண்ணி மட்டும் போகலை, அதே நம்ம சேவ் பண்ணக்கூடாது. அது லாஸ்ட் கான்செப்ட். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் போனீங்கன்னா வந்து ஃபார் எவ்ரி 100 meters ஆஃப் தி ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் தே ஹேவ் டீப் போர்வெல். அந்த தண்ணி உள்ளே போயிடும். யூ சேவ் தி வாட்டர், ரெயின் வாட்டர். இங்கே அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. 2வது அங்கெல்லாம் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கண்ணுக்கே தெரியாது, எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் மழை பெஞ்சால் ஒரு சொட்டு தண்ணி ரோட்டில் இருக்காது. அனதர் திங், it's a slum population. 30% of the population in Chennai live in slums. நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே தண்ணி நிற்குதுன்னா பாட்டு இந்த நல்ல ஒரு போஷ் ஏரியா, நல்ல இந்திரா நகரோ, அடையாரோ, இல்லை வேறு பெசன் நகரோ, அங்கெல்லாம் போய்ட்டு தண்ணினா உடனே அட்டன் பண்ணுறோம். ஸ்லம்மில் தண்ணினா நம்ம பார்க்குறதே இல்லை. 30% of the population எவ்வளோ? 30 lakhs people, 3 million people live in slums in Chennai city. அவங்களுக்கு நம்ம எப்போ திரும்பி பார்க்குறோமா? அவங்களுக்கு சானிடேஷன் இருக்கா? தண்ணி நிற்குதா? என்ன பண்ணுறாங்க? இப்போ நம்ம இங்கேருந்து இதுக்கெல்லாம் கொண்டு போய்ட்டு கண்ணகி நகரில் செம்மஞ்சேரிலையும் வச்சோம். அங்கே என்ன பண்ணிங்க, ஏரி உள்ள ஒரு அதெல்லாம் செம்மஞ்சேரி, அது ஏரி. அங்கே போய்ட்டு அவங்கள வந்து உட்கார வச்சுட்டு வீடு கட்டி கொடுத்துட்டு இவ்வளோ ஒரு 4 அடி 5 அடி தண்ணி நிற்குது. வாட் வில் தே டூ?
சென்னை வாஸ் அ டெல்டா செவரல் தௌசண்ட்ஸ் இயர்ஸ் ஆகோ. அப்போல்லாம் இங்கே வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளைன் ஷீட்டு கோஸ்டல் லேண்டு. நான் சொன்ன இந்த 4-5 ஏரிகள் வந்து தண்ணி ரொம்பிட்டு ஒரு கடல் போல் இருக்கும், அப்படி ஒரு டெல்டாவாக இருந்தது. அது அப்படி தான் பள்ளிக்கரணை மார்ஷ் உருவாச்சு, வெட்லேண்டு. நம்ம அங்கே வீடு கட்டிக்கிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபண்டமெண்டலில் புரிஞ்சுக்கிட்டுலாம் நீங்கள் வீடு கட்டணும். அது பண்ண மாட்டேங்கிறீங்களா? அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்காமல் நான் என்ன பண்ண முடியும்? ஸோ ஐ எம் டெல்லிங் யூ, அக்கார்டிங் டு தி லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் given by the NASA and Climate Central, which is located at Miami. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நார்த் மெட்ராஸு, சென்ட்ரல் மெட்ராஸு அண்ட் சவுத் மெட்ராஸ். சவுத் மெட்ராஸ் ரொம்ப அதிகமாக பாதிக்க போகுது, நார்த் மெட்ராஸ் அதிகமாக பாதிக்க போகுது. சென்ட்ரல் மெட்ராஸில் ஹைகோர்ட் வரைக்கும் தண்ணி உள்ளே வரும், ஹைகோர்ட் உள்ளே போயிடுங்கிறாங்க. அவங்க பயமுடுத்துறாங்க இந்த சீ லெவல் ரைஸ் அதிகமாகும் போது. ஸோ இந்த மேட்டர் ஆஃப் another 30, 40, 50 years, சென்னை இஸ் கோயிங் டு சஃபர் வெரி பேட்லி. ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறோம், பட் நம்ம வந்து ப்ராப்பராக அதை எக்ஸிக்யூட் பண்ணல, சயின்டிஃபிக் அப்ரோச் நம்மகிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. டு பி மோர் ப்ரிசைஸ், நம்ம எக்ஸாக்டாக எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லணும்னா நம்ம பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸ் வந்து சரியாக எஃபெக்டிவாக இல்லை நான் புரிஞ்சுக்கலாமா அதை? இல்லை, அது பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸ்னு சொல்கிறத நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிடபிள்யூடி இன்ஜினியர் சரியாக பண்ணலைங்கிறது நான் அப்ரோச்சு சரி இல்லைங்க. ஒரு பிடபிள்யூடி நான் ஒரு பிடபிள்யூடி இன்ஜினியர் வச்சுக்கலாம், என்ன பண்ண முடியும்? ஒரு அப்ரோச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா யூ ஹேட் ஹேவ் அ விஷன், ஒரு அப்ரோச் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி நான் கேள்விப்பட்டேன், செம்பரம்பாக்கம் ஏரியா வந்து மூட முடியல, தண்ணி போய்கிட்டே இருக்குது. நான் ஐ ஜஸ்ட் ஹர்ட் அபவுட் 30 minutes ago, I got a phone call saying that செம்பரம்பாக்கம் ஏரியா மூட முடியல, தண்ணி போய்கிட்டே இருக்குன்னு. அது ஏன் மூட முடியல? நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்குறீங்க, பண்ணவே கூடாது. அது பாட்டுக்கு என்ன, யூ ஹேவ் டு ஹேவ் அ ஷெட்யூல் ஆஃப் ஆக்டிவிட்டி. இஃப் இட் இஸ் சச் அ மேஜர் ரிசர்வாயர், பிக் ரிசர்வாயர், இம்பார்ட்டன்ட் ரிசர்வாயர், ப்ராமினன்ட் ரிசர்வாயர் ஃபார் தி சிட்டி, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ஹேவ் அ ஷெட்யூல் ஆஃப் ஆக்டிவிட்டி. இந்த மாதத்தில் இது பண்ணணும், இந்த மாதத்தில் இது பண்ணணும், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரப்போகுது. ஸோ யூ ஹேவ் அ ஷெட்யூல் ஆஃப் ஆக்டிவிட்டி, ஷெட்யூல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் தி பீப்புள் ஓவர் தேர். இதெல்லாம் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும், புட் இட் ஆன் ரெக்கார்ட். அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்களா நீங்கள்? இது மாதிரிலாம் பண்ண ரிசர்வாயர் ஆப்ரேஷன்ஸ் என்ன ரூல் வச்சுருக்கிறீங்க? 22 அடி, அது வரைக்கும் நான் பேசாமல் இருப்பேன், அப்புறம் திறந்து விடுவேன். இது சூப்பர் சைக்ளோன் இயர், எக்ஸ்ட்ராடினரி இயர். எக்ஸ்ட்ராடினரி இயரில் யூ கேனாட் ஃபாலோ தி ரெகுலர் ரிசர்வாயர் ஆப்ரேஷன் ரூல். இதுக்குன்னு ஒரு தனி ரூல் இருக்குது. எக்ஸ்ட்ராடினரி இயர்க்குன்னு ஒரு ரூல் இருக்குது. அப்போ நீங்கள் குறைக்கணும். 20 அடி, 22 அடி இல்லை, 20 அடியிலே ஐ ஷுட் ஸ்டார்ட் ரிசீடிங் வாட்டர், தண்ணியை வெளியில் விடுறது நான் பார்க்கணும் 20 அடியிலேயே. பிகாஸ் இட் குட் பி சப்போஸ் 250 மில்லிமீட்டர் தப்பிச்சிட்டிங்க, 500 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருந்தால் பிரயோஜனப்படாது, பெரிய விஷயமாக இருக்கும் அது. ஸோ கொஞ்சம் தண்ணி போயிட்டால் பிரச்சனை இல்லை, இது லாஸ் ஆஃப் வாட்டர், யூ கேன் ரீகூப், இன்னொரு மழையில் நம்ம பிடிச்சிக்கலாம். ஆனால் மிகப்பெரிய டிசாஸ்டர் வரும்போது என்ன பண்ண போகிறீங்க? திஸ் இஸ் ப்ரெசிஸ்லி வாட் ஹேப்பன்ட் இன் இடுக்கி, கேரளா 2018 ஃப்ளட்டில் இது தான் நடந்தது. அவங்க ரிசர்வாயர் ஃபுல்லாக நான் பார்த்துட்டே இருந்தாங்க, ரொம்பனா அப்புறம் பிடிச்சிட்டு போயிடுச்சு. became a huge disaster. Let's not do that. You better have a special reservoir operation rules for extraordinary years. Regular year நீங்கள் பண்ணுறது இதில் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம you have to have a rethink on all this. ஸோ இதனால தான் ஒரு இன்ஜினியர் பண்ண முடியாது. பாவம் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஒருத்தருக்கு அவர் என்ன பண்ண முடியும்? அவர் திறந்து விட்டானா அவர் பிடிச்சி சத்தம் போடுவாங்க மேலே இருக்கிறவங்க. ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் அ ரீதிங், யூ ஹேவ் டு கொஞ்சம் யோசனை பண்ணி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு ஒன்று தனியாக ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பண்ணணும். ஸோ கியூரியாசிட்டி தான். இப்போ என்னன்னா நீங்கள் சொன்னீங்க ஒரு பெரிய மழை பெஞ்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. 2015 வந்து பெரிய மழை பெஞ்சது, இந்த தடவை அவ்வளோ பெரிய மழை இல்லை. பட் இன்கேஸ் அதே அளவுக்கு ஒரு இன்டென்ஸான மழை பெய்யுதுன்னா என்ன அவுட்கம் இருக்கும் நினைக்கிறீங்க? இப்போ ஆஸ் சச் அந்த மாதிரி மழை பெஞ்சால் பிரச்சனை தாங்க. நானும் சொல்கிறேனே, இப்போ நீங்கள் 2015 ரிப்பீட் ஆகும். 2015 மழை பெஞ்சா நீங்கள் தப்பிச்சுன்னு சொல்ல முடியாது. நம்ம எடுத்த ப்ரிகாஷன்ஸ் எதுவும் பிரயோஜனம் இல்லை. இது வரைக்கும் என்ன ப்ரிகாஷன் எடுத்துருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் அது சொல்லுங்கள், என்னென்ன ப்ரிகாஷன் எடுத்துருக்கிறீங்க? இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க ப்ரிகாஷன் எடுத்துருக்கிறது? நான் சொல்கிறேன், அடையார் ஆறை வந்து கொஞ்சம் குடிசைகள்லாம் எடுத்துட்டாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது என்க்ரோச்மெண்ட்டே இல்லை. குடிசைகள் எடுத்தாலும் எடுக்காட்டாலும் பெரிய வெள்ளம் வரும்போது அடிச்சுட்டு போயிடாது. பட் தேர் ஆர் கான்கிரீட் பில்டிங்ஸ். அது என்ன பண்ண போகிறீங்க? ரெண்டாவது 2 பக்கமும் சோர் கட்டுறீங்க. அப்போ என்ன தெரியுமா அர்த்தம்? இதுதான் பவுண்ட்ரி ஆஃப் தி ரிவர். அதுக்குள்ளே யார் ஒன்றா என்ன வேணால் பண்ணிக்கலாம். அப்படியா? ரிவர் ஹேஸ் காட் அ ஃப்ளட் பிளைன், அதை போய் ரிட்ரீவ் பண்ண போகிறீங்க. ரிவருக்கு எப்படி நீங்கள் சோர் கட்டுறீங்க? இட்ஸ் அ ஹைட்ராலஜிக்கலி ராங் கான்செப்ட். யூ cannot convert a river into a canal. By constructing walls on both sides, you are converting river into a canal. It's hydrologically wrong. You cannot do that. It should be kept open. 2 பக்கம் வந்து தண்ணி ட்ரெயின் ஆகணும். அதுதான் ஆறு.
ஸோ நீங்கள் ஆரோட விட்த்தை நீங்கள் ரெஸ்டோர் பண்ணி ஃப்ளட் பிளைனையும் ரெஸ்டோர் பண்ணால் தான் நீங்கள் முன்னேற்பாடு பண்ணியிருக்கீங்கன்னு அது மாதிரி பண்ணவே இல்லை நீங்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஐ ஹவ் யூஸ்டு ஜிபிஎஸ் விஷுவலைசர். ஜிபிஎஸ் விஷுவலைசரை நான் யூஸ் பண்ணும்போது ஆறு வந்து மேலேருந்து கீழே இப்படி ஒரே கிராவிட்டி வரல, இப்படி போகுது ஆறு, மேடும் பள்ளம். அது மாதிரி ஆறு எங்கே பார்த்துருக்குறீங்களா? ஏர்போர்ட் விட்டு 5 அடி மேலே போகுது, அப்புறம் இறங்குது. ஜாஃபர்கான் பேட்டை ஒரு 7 அடி மேலே போகுது, அப்புறம் இறங்குது. சைதாப்பேட்டை கொஞ்சம் போகுது. இப்படி ஆறு இருக்கும். ஆறு ஷுட் ஹேவ் அ ஜென்டில் கிராவிட்டி ஸ்லோப் ஃப்ரம் டாப் டு பாட்டம். அது மாதிரி இல்லை. அதெல்லாம் நீங்கள் எப்படி போகிறீங்க? பில்டிங் டெப்ரிஸ் எக்கச்சக்கமாக கொட்டி வச்சுருக்கிறாங்க. செகண்ட் ரன்வே வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் ரிவர் இன் தி ஏர்போர்ட். அது ஃபுல்லாக அங்கே டிப்ரிஸ் அங்கே கொட்டி வச்சுருக்கிறாங்க. பயோமெடிக்கல் வேஸ்ட்டு கொட்டுறாங்க அடையார் ஆறில், தெரியுமா? பயோமெடிக்கல் வேஸ்ட் எவ்வளோ கொட்டுறாங்க. குப்பையும் குளமாக பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, கழிமுக போய்துன்னு சொல்கிறோம். அந்த ஃபோர் ஷோர் ஏரியா அங்கே போய் பாருங்கள் நீங்கள், ஃபுல்லாக சாண்ட் பார் போட்டு இதெல்லாம் போய் அடைச்சிட்டு தண்ணி நிற்குது. ஸோ ஃப்ளோ வரும்போது நேராக உள்ளே போகணும், வெளி கடலுக்குள்ளே போகணும், போகலை, அடிச்சுட்டு திரும்பி வரும். அது ஒரு பியூட்டிஃபுல் எக்கோசிஸ்டம். பிராக்கிஷ் வாட்டராக இருக்கணும் அந்த இடத்துல, கடல் தண்ணி உள்ளே வரணும், நல்ல தண்ணி வரணும். அது 2 தண்ணி வரும்போது இட்ஸ் பிராக்கிஷ் வாட்டர்னு பேர். இட்ஸ் பியூட்டிஃபுல் எக்கோசிஸ்டம். பட் யூ வில் ஹேவ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபிஷ் அண்ட் ஷ்ரிம்ப்ஸ் தேர். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த எக்கோசிஸ்டமே டெட். சென்னை வந்து ஒரு ரேபிட் பேஸில் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு சிட்டி. ஏகப்பட்ட மனிதர்கள் வந்து உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த மக்கள் எல்லாத்தையும் இந்த சின்ன லேண்ட்மார்க்ஸில் ஸ்குவீஸ் பண்ணி உள்ளே வைக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது. ஸோ நேச்சுரலாக வந்து ஒரு ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெருசாக என்ன பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா என்கரேஜ் பண்ண தான் போகிறாங்க. ஏன்னா இவ்வளோ பேர் உள்ளே வந்தாங்கன்னா வேறு ஸ்பேஸ் இல்லை இல்லையா? அவங்களுக்கு சீப்பான அகாமடேஷன் என்ன பண்ணுவாங்கலாம் இருக்கு இல்லையா? ஓகே, இப்போ வந்து லாட்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். நான் இல்லைன்னு சொல்லலை. Density of population in, as per the 2011 census was 26,000 people per square kilometer. Today it has gone up to 20,000. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 38,000 per square kilometer மாதிரி வந்துடுச்சு. So many people are living per square kilometer. 36,000 37,000 மக்கள் வசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு 26,000 இந்த கடந்த 9-10 வருஷத்தில். Now the key issue is, so I cannot do anything, I cannot help in சொல்கிறது not correct. Not at all correct. It's your responsibility. You have to do. So அதுக்கு என்ன பண்ணுறது? சிட்டி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. எப்படி பண்ணீங்க? சிட்டி லிமிட் வாஸ் 174 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் சம் டைம் அகோ. டுடே இட் இஸ் 474 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். மெட்ரோபாலிட்டன் ஏரியா was 1,176 square kilometers until now. Now they are going to expand it to 8,800 square kilometers. Expand பண்ணுங்க, ரிங் ரோடு போடுங்க, டெர்மினஸ் பஸ் டெர்மினஸ் அங்கே கட்டுங்க, இங்கே கட்டுங்க. ரொம்ப 4 ஏரியாவில் எல்லாம் கொஞ்சம் டிஸ்பர்ஸ் பண்ணுறீங்க. ஸோ தட் அங்கேயே எல்லாம் நிற்குது, டிராஃபிக் கன்ஜெஷன் குறைக்கலாம். ஓகே ஃபைன், இதெல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்க மாட்டேங்கிறீங்களே. when you expand the city, have you ever considered, have you ever taken into account the existing ecosystem into account? அதே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ we have already lost so many tanks within the city. சின்ன நகரமாக இருக்கும்போது 1,974 சதுர கிலோமீட்டர் தான் சென்னை இருக்கும்போது கண்ணை மூடிட்டு நம்ம எல்லாம் இருந்தோம். அப்போல்லாம் எத்தனை ஏரிகள் நமக்கு நம்ம சிட்டிக்குள்ளே இருந்தது, குட்டி சிட்டிக்குள்ளே. அப்போ 174 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான். எத்தனை ஏரிகள்? வள்ளூர் கோட்டம் நம்ம கட்டினோம். வள்ளூர் கோட்டம் ஏரியில் கட்டினது. வள்ளூர் கோட்டம் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் தி ஏரி. அங்கேருந்து லயலா காலேஜ் வரைக்கும் அது ஏரி. இட்ஸ் கால்டு லாங் லேக். மாம்பழத்தில் ஒரு ஏரி, செத்பட்டில் ஒரு ஏரி, ஸ்பர்டங்க் ரோடு, மாம்பழம் ஏரி, வியாசர்பாடி ஏரி, பெரம்பூர் ஏரி, வில்லிவாக்கம் ஏரி, கொரட்டூர் ஏரி, இப்போ வேளச்சேரி நமக்கு தெரிஞ்சு, இப்படி நிறைய ஏரிகள் நம்ம எழுந்துட்டோம். அந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இந்த நார்த் மெட்ராஸில் நிறைய ஏரி, அதெல்லாம் நம்ம வந்து காலி பண்ணிட்டோம். ஸோ அந்த இடம்லாம் தான் இப்போ தண்ணி நிற்கிறது. இதெல்லாம் காலி பண்ணியாச்சு. நான் கீ இஷ்யூ இஸ், இனிமேலாவது இது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், இனிமேலாவது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்குமானா பண்ணலை. ஸோ 174 to 471 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் பண்ணும்போதும் நம்ம அந்த பிளண்டர் பண்ணோம். எல்லா ஏரிகளும் சாப்பிட்டோம், பக்கத்தில் இருக்கிற ஏரிகள். ஸோ அப்படி தான் வேளச்சேரி போச்சு, மடிப்பாக்கம் ஏரி, பள்ளிக்கரணை மார்ஷ் போச்சு. ஓகே, கொரட்டூர், அம்பத்தூர், ஆவடி அதெல்லாம் காலி பண்ணி இப்போ சுற்று வட்டத்தில் இருக்க ஏரிகள்லாம் சாப்பிட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்க? சிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்க, அப்புறம் மெட்ரோபாலிட்டன் ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அக்கார்டிங் டு மை எஸ்டிமேட் அக்கார்டிங் டு தி இன்ஃபர்மேஷன் தட் ஐ ஹேவ், எனக்கு இருக்கிற விவரத்தின் படி இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண போகிற இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் we got 4,100 டேங்க்ஸ் ஏரி, 4,100 ஏரிகள் இருக்குது. இன்னும் அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் பாதுகாக்க முடியுமா? அதை இதெல்லாம் பார்த்துட்டு அந்த நீர்வழித்தடங்கள், வாட்டர் கோர்சஸ், எங்கெல்லாம் தண்ணி வருது, எந்தெல்லாம் தண்ணி போகிற இடம்,
அதெல்லாம் வந்து பாதுகாத்து அதெல்லாம் டிமார்க்கெட் பண்ணி திஸ் ஆர் ஆல் ப்ரொடெக்டட் எக்கோ ஜோன்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அப்புறம் மீதி இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. அது பண்ண முடியுமா? அது கேரண்டி கொடுக்க முடியுமா? இப்போ இனிமேலாவது அது பண்ணணும். ஸோ வர பாப்புலேஷனை நம்ம அக்காமடேட் பண்ணி தான் ஆகணும்னா முதல்ல இதை பண்ணுங்கள், அப்புறம் மீதி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த நிவர் சைக்ளோனோட இம்பாக்ட்ஸ்லாம் இப்போ நியூஸ் ஸ்டோரிஸ் நிறையா பார்க்கும்போது என்னன்னா ஏரியல் வியூலாம் காட்டும்போது சென்னை வந்து தண்ணிக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிடைக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா சென்னையோட லேண்ட் மாஸ் என்னன்னா ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ். ஸோ இதுல வந்து தண்ணியை வெளியில் எடுக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்குது. ஸோ என்னதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாலும் டெஃபினட்டாக சென்னை வந்து ட்ரையாக வச்சுக்க முடியாது, தண்ணி உள்ள தேங்கி தான் நிற்கும் அப்படின்னு. ஓகே, I won't accept it. Okay. I told you right at the beginning, there are excellent flood carriers. எவ்வளோ ஃப்ளட் கேரியர்ஸ் இருக்குது. நான் சொன்ன 2 பக்கம் ஆரணியாறு, கொசஸ்தலையாறு, பாலாறு, இடையில வந்து கூவம், அடையாறு, பக்கிங்ஹாம் கெனால் இடையில, இதை தவிர 16 மேஜர் ட்ரெயின்ஸ். இதெல்லாம் தான் ஃப்ளட் கேரியர்ஸ். அந்த 16 மேஜர் ட்ரெயின்ஸ் என்ன தெரியுமா? ஓட்டேரி நல்லா, விருகம்பாக்கம் கெனால், மாம்பழம் கெனால், வியாசர்பாடி கெனால், வில்லிவாக்கம் கெனால், வேளச்சேரி கெனால், எத்தனை இது அது மாதிரி 18 மேஜர் ட்ரெயின்ஸ். மேஜர் ட்ரெயின்ஸ்னால் ஒவ்வொன்றும் வந்து 20 அடி 25 அடி அகலம். அதெல்லாம் ட்ரெயின்ஸு. அதெல்லாம் என்னாச்சு இப்போ கண்டுபிடிங்க. அப்புறம் முடியாதது ஃப்ளாட்டு தண்ணி நிற்க தான் செய்யுங்கிறது. தட் இஸ் வை சே இட்ஸ் அ மேன்மேட் பிளண்டர். இட்ஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர். இட்ஸ் அ பிளண்டர், ஹியூமன் பிளண்டர் இன்டியூஸ்ட் டிசாஸ்டர். வடபழனியில் ஏன் தண்ணி நிற்குதாங்க? வாட் ஹேப்பன்ட் விருகம்பாக்கம் கெனால்? வடபழனியில் தண்ணியாக நிற்குது. வடபழனி கெனால் என்னாச்சு? மாம்பழத்தில் தண்ணி நிற்குது. மாம்பழம் கெனால் என்னாச்சு? வேளச்சேரி கெனால் என்னாச்சு? வியாசர்பாடி கெனால் என்னாச்சு? சவுத் மெட்ராஸ் ட்ரெயின் ஃபுல்லாக வந்திருக்கணுமே. ஓட்டேரி பெரியசு, எனக்கு தெரிஞ்சது மிகப்பெரிய 6 மாதிரி இருக்கும் ஓட்டேரி நல்லா அப்படிங்கிறது. அது என்னாச்சு? இருக்குது, ரொம்ப குறுகி சாக்கடை மாதிரி இருக்குது. யூ ஷுட் ரெஸ்டோர் இட். ஸோ இத்தனை ட்ரைனேஜ் சிஸ்டம் நம்மக்கிட்ட இருக்குது. ட்ரைனேஜ் பெரிய ஆறுகள் இருக்குது, ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் இருக்குது, பெய்கிற மழையை சேர்க்கறதுக்கு ஏரிகள் இருக்குது அப்ஸ்ட்ரீமில். இதெல்லாம் உண்டு நான் சஃபர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கேட்குறது சரியே இல்லை. ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து ரொம்ப விளக்கமான ஒரு இன்டர்வியூ தந்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ.